இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் 2ல் வந்து நம்ம கதிர்கிட்ட வந்து செந்தில் சொல்கிறாப்புல, நீ அம்மாட்ட பேசாமல் இருக்குது, அம்மாவுக்கு வருத்தமாக இருக்குப்பா, நீ இன்னுமா நீ கோச்சிக்கிட்டு இருக்க, அம்மாட்ட நீ பேசு அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கே நம்ம கதிர் வந்து பேசாமல் சரி டெலிவரி டைம் ஆச்சு நான் வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாப்புல. வந்துட்டு ஒர்க்கும் சீக்கிரமாக முடிஞ்சு இன்றைக்கி நான் வந்து நைட்டு டிரைவிங் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அதுக்கு அவங்க வந்து என்ன நைட் ஒர்க்குக்காக போகிற அப்படின்ற மாதிரி, ஆமாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற டயத்தில் அவங்க அம்மா வந்து கோமதி என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு சாப்பாடெலாம் ரெடி பண்ணி அவனுக்கு பிடிச்சத கதிருக்கு பிடிச்சதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து வாங்கி பார்க்கும்போது இது அம்மா தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கார மட்டும் சொல்லிவிட்டு அவங்க அம்மாட்டையும் பேசிகிட்டு கிளம்புறாப்புல. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கௌதமிக்கு அதாவது வந்து கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் மகன் என்கிட்ட பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாண்டியன் வந்துடுறாரு. பாண்டியன் வந்தோடனே அவங்கள்ட்ட வந்து அவன் கதிர் நைட்டு 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லும்போது எங்கே போயிருக்கேன் அப்படிங்கும்போது நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பாண்டியன் வந்து ரொம்ப கோவப்படுறாப்புல. அதாவது நான் சொல்ல அவன் கேட்க மாட்டேன் அப்படிங்கும்போது அப்போ அவன் வந்து நம்ம கோமதி எடுத்து சொல்கிறாங்க. அதாவது வந்து அவனை வந்து நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டீங்க, அவன் பேமெண்ட்டுக்கு என்ன பண்ணுவான், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அவன் குடும்ப செலவையும் பார்த்துக்கிறணும், எல்லா ஊருக்கும் பார்க்கணும்னா அவனுக்கு இந்த வருமானம் பத்தாது அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. அவன்கிட்ட இருந்த பைக்கை கூட பிடிங்கி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சரி இப்போ ஏன் இப்போ கத்திக்கிட்டு இருக்க, சரி அவனை வாரத்தில் 2 நாளைக்கு கடைக்கு வேணால் வர சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் சொல்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கதிரோட ஒய்ஃபுக்கு வருத்தமாக இருக்குது. இதை கண்டிப்பாக கதிர் ஏற்றுக்கிற மாட்டார் அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்குது. தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.